அந்த டீச்சர் அம்மா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து நான் எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பசங்களும் எல்லாரும் ஓகே டீச்சர் அப்படின்னதும் அவங்க கேள்வியை கேட்கறாங்க. கடலுக்கு நடுவுல ஒரு பலாப்பழ மரம் இருக்கு, அதுல இருந்து ஒரு பலாப்பழத்தை எடுத்துட்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பையன் எந்திரிச்சு சொல்றான், டீச்சர் நான் கப்பல்ல போய் எடுத்துட்டு வருவேன் டீச்சர் அப்படிங்கிறான். கப்பல் போக முடியாத அளவுக்கு நிறைய பாறைகள் அந்த மரத்தை சுத்தி இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியல டீச்சர் அப்படின்னு அந்த சின்ன பையன் உட்கார்ந்துறான். இப்ப மறுபடியும் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து வேற யாருக்கோ தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்ப இன்னொரு பையன் எந்திரிச்சு எனக்கு தெரியும் டீச்சர் அப்படிங்கிறான். டீச்சர் நான் ஏரோப்ளேன்ல போய் எடுத்துட்டு வருவேன் அப்படிங்கிறான். ஏரோப்ளேன் இறங்க முடியாத அளவுக்கு தண்ணியும் பாறையுமா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதும் அவன் எனக்கு தெரியல டீச்சர் அப்படின்னு அவனும் உட்கார்ந்துறான். இப்ப திருப்பி டீச்சர் வேற யாருக்கோ தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டதும் இப்போ இன்னொரு பையன் எந்திரிச்சு சொல்றான், நான் பறந்து போய் எடுத்துட்டு வந்துருவேன் டீச்சர் அப்படிங்கிறான். இப்போ டீச்சர் உடனே கோபத்தோட அந்த பையனை பார்த்து பறந்து போறதுக்கு ரெக்க யாரு உங்க தாத்தாவை கொடுத்தாரு அப்படின்னதும் பதிலுக்கு அந்த குட்டி பையன் கடலுக்கு நடுவுல பலாப்பழ மரம் யாரு உங்க அப்பாவை நட்டாரு அப்படின்னு இருக்கான். அதை கேட்டதும் அந்த டீச்சர் அப்படியே வாயடிச்சு போய் நின்று இருக்காங்க. குழந்தைங்க கிட்ட நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கும் திருப்பி கிடைக்கும்.